ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசியும். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவங்க தான் என்ன சாப்பிட கொடுத்தாங்க, இவன் அப்படி தானே சொன்னான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் சொன்னது, தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தான் வந்தாங்க. அடுத்த வசனம் சொல்லும் 4:1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஆதாம் என்ன செய்யலையா, ஏவாளை விடவே இல்லையா. அவ தான் காரணம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டானம்மா, இவங்க தான் காரணம், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், பழம் சாப்பிட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் கூட ஆதாம் ஏவாளை விடணும்னு நினைக்கவே இல்லையாம்மா. இதுக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, நீ எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே போன பாவத்தை விட்டு, நான் உன்னை நீ போகட்டும் விட்டுன்னு சொல்லாம நான் உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி திருப்பி உள்ள கூட்டு வருவேன். மணவாளனா ஆதாம் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சாரா, நம்ம பாவம் செஞ்சு அவர்கிட்ட தூரம் போன உடனே பரலோகத்தில் உள்ள தேவன் திருப்பி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாராம், நம்ம கூடவே வந்துட்டாராம், மாம்ச ரூபம் எடுத்தாராம், திருப்பி பாவி நம்மளை போல பாவியான ஒரு சரீரத்துக்குள்ள வந்தாராம், வந்து நம்ம மீட்கிறதுக்கு நம்ம கூடவே வந்துட்டாராம். ஆதாம் எப்படி ஏவாள் கூடவே, ஏவாளை விட்டு பிரியலையாமா அவன். சரி தப்பு நடந்துருச்சு, உன்னால தான் நடந்துச்சு, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே அவன் வந்து அவ கூடவே ஒரு பிள்ளை, ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள், அதுக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சு கூடவே இருந்தது. இதை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்களிலே நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், நான் சொல்ற ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ காரியங்கள் தேவனை விட்டு தூர போகும்போது கூட தேவன் நம்ம கூடவே தான் வருவார். தோட்டத்தில் ஆதாம் கூட வந்த மாதிரி என்ன செய்வாராம், கூடவே தான் வருவாராம். ஒரு நாள் கூட ஏவாள் வேணான்னு அவன் நினைச்சதே இல்லையா. அதே மாதிரி தான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறாராம். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நேசிக்கணும். குடும்பங்களிலே பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேணாம் போதும் விட்டுறலாம், உண்மைதான், சில நேரங்கள் நம்மளால் இருக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அந்த கணவர் என்ன பண்ணிட்டான், மனைவியை போட்டு செம்மடி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான். உடச்சது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருக்கான். அன்கான்ஷியஸாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சி கொண்டு போய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பத்துலேருந்து தான் அந்த அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், ஒரு வயசான பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும் பாஸ்டர், ஏன்னா வசனம் இப்படி இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ உன் மகளாக இருந்தால் என்ன செய்வ, ஒருத்தன் அடித்து மண்டையை உடச்சிட்டான், அந்த இடத்துல இருக்குது, உன் மகளாக இருந்தால் என்ன செய்வேன்னு யோசிச்சு பார்த்து செய்யு. அப்போ தான் அது புரிஞ்சிச்சு, கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ, மனைவியை நேசிக்கிறாரோ, மகளை நேசிக்கிறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்லை, நீ அவன் கூட இந்த சாவுன்னு ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லை, ஆனால் நம்ம பிரிஞ்சு முடிஞ்சு அதுக்கு போக முடியாது. we want to wait till God's time. கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார், அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். அதனால நம்ம அந்த நேசம் மாறவே மாறாது. நம்ம பல நேரத்தில் தேவனை விட்டு தூரம் போனாலும் அவர் சொல்றாரு, உன்னை ஒரு நாளும் நான் விட்டு விலகிறது இல்லை, நான் உன்னை உடன்படிக்கை பண்ணிட்டேன்பா, நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன், வேற வழி இல்லை. நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்றது தான் உங்களுக்கும் சொல்றேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிங்க, 10,000 இல்லை 1,00,000 தடவை கூட யோசிங்க. 40 நாள் உபவாசம் போடுங்க, நீங்கள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலை கூட போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டவரேன்னா அவர் திரும்பி நின்றுப்பார், வேலை முடிஞ்சு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று தான், எப்படி ஓடி முடிக்கலாம். ஜேர்னியை தொடங்கிட்டோம், இந்த வண்டி டருன்னு சவுண்டு போடுது, மக்கார் பண்ணுதா இருந்தாலும் டிங்கரிங் ஒர்க் பார்த்து எதையாவது பண்ணி போய் சேர்ந்துடணும். வண்டியை நிறுத்தவும் முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரமாணம் அப்படி இருக்குது, கிறிஸ்து நமக்கு அப்படி இருக்கிறார். ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரமாணத்தின்படி இது வேணாம் அப்படிங்கிறாங்க. அது கிறிஸ்துவே செய்யக்கூடிய காலம் ஒன்று, அதை விட்டுறணும். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டது இதோட ஓடித்தான் ஆகணும். எப்படி ஓடுறது, என்ன செய்யறது, ஓடித்தான் ஆகணும் கடைசி வரைக்கும். அப்யூஸ் பண்ணுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், நம்ம தனியாக இருக்கும், அது வேற விஷயம். அவரே சொல்கிறார், 1 Corinthians 7 பவுல் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா, பிரிந்து போகிறாங்கன்னா அது அவங்க போகட்டும், அது அவங்க இஷ்டம். நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உடன்படிக்கையின்படி
என்னைக்கு இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒண்ணுதான், ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், பண்ண பிறகு ஒரு தடவை கூட என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அது ஆண்டவர் கையில விட்டுட்டு ஓட வேண்டியது. அடுத்து வாசிங்க, அவர் எப்படி நேசிக்கிறார்னு இருக்கு. 16ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம். இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன். நீங்க அந்த 42வது வசனம் வரைக்கும் போய் படிச்சு பாருங்க. அவ்வளவு அருவருப்பை பத்தி பேசுவார், கோவப்பட்டு பேசுவார். அவ்வளவு பண்ணியிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எருசலேம் சொல்லுவார், அசிரியன், எகிப்தியன், பெலிஸ்தியன், கானானியன் எல்லாம் பேசிக்கிட்டே வருவார். நீ என்னென்ன அருவருப்புகள் செஞ்ச எல்லாம் பேசுவார். கடைசியா வந்து எங்க நிறுத்துறாருன்னா, உன் மேல எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு, அவ்வளோ இருந்தது. கடைசியா சொல்றாரு, அந்த 42 சொல்லுது, இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாய் இராமல். இதுதான் அடுத்து ஒரு இருக்க வேண்டிய நமக்கு சுபாவம். வரும், செய்கிற தப்புகள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும். அடிச்சு ஒட்டச்சு தூக்கி போட்டு ஏதாவது பண்ணிடணும்னு தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சிருக்கிறார். அவர் மட்டும் அவர் உக்கிரத்தில் இறங்கி நம்மளை க்ளோஸ் பண்ணியிருந்தானா நம்மளாம் என்ன இருப்போம், காணாமல் போயிருப்போம். அடிச்சு ஒட்டச்சு பேச அது பூட்டும்பான். சாயங்காலத்துக்குள்ள சரி ஆகணும், எரிச்சல் நீங்கி சமாதானமாகி மன்னிக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி ஓட்டினாதான் கிறிஸ்துவின் அன்பு. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னிக்கிற சுபாவமே இருக்காது. 15 வருஷம் கழிச்சு கேட்பாங்க, அன்னைக்கு நீங்க என்ன திட்டினீங்களே ஞாபகம் இருக்கா? இங்க வசனம் சொல்றது, அவர் மறந்துன்னு இருக்கு. சிலதெல்லாம் மறக்கவே மறக்காது. 2004 ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீ என்ன சொன்னேன்னா, நம்ம என்ன சொன்னோம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் அந்த சகோதரிமார்களுக்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எப்படி தான் ஞாபகத்தில் வச்சுருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் சட்டை போட்டிருந்தீங்களாம்பாங்க. அந்த சட்டை நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது, காணாமலே போயிருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மறந்தும் மன்னித்தும் இருக்கிறார். மன்னிக்கிறது ஒரு சொல் மன்னிச்சிருவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னித்து மறந்து எரிச்சல் நீங்கி அமர்ந்திருப்பேன். இது அடுத்து கிறிஸ்து நேசிக்கிறதான நேசம். சரி, நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியாக அவருக்குள்ள இருந்தது வாசிங்க, 62, 63 வாசிங்க. உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி, அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே என்ன செஞ்சாரு? ஒண்ணு பண்ணாரு. ஆனா இங்க என்ன சொல்லுது? 62 வாசிங்க. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். இன்னொன்னு பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை என்னாச்சு? போயிருச்சு. நியாயப்பிரமாணத்துக்கும் சுயாதீன பிரமாணத்துக்குமான வித்தியாசத்தை இங்க பேசிட்டு இருக்கிறார். புதிய எருசலேமுக்கும் பழைய எருசலேமுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பேசுறாரு. அந்த மனவாட்டிக்கும் வரப்போற மனவாட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பேசுறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுறாரு. ஆக்சுவலா அந்த ஆவிக்குரிய சத்தியம் அதுதான். அதுல அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே எருசலேமே நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணேன். நீயோ உன்னுடைய நகரத்துக்குள்ள அசிரியரையும் பெலிஸ்தரையும் கானானியரையும் எகிப்தியரையும் உள்ள விட்டுட்ட. அவங்க கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. நாடு அருவருப்பு ஆயிடுச்சு. நான் உன்னை சீர்குலைச்சிட்டேன். உன்னை நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உன்னை நான் எரிச்சல் ஆயிட்டேன். ஆனா திருப்பி எனக்கு உன் மேல என்ன ஆயிடுச்சு? பாசம் வந்துருச்சு, எரிச்சல் போயிருச்சு, ஆனா உடன்படிக்கை போயிருச்சு. இப்ப புது உடன்படிக்கை ஒண்ணு பண்றேன். அதான் அவர் சொல்றாரு. அதான் சுயாதீன பிரமாணம், புதிய எருசலேம். அதை தான் கொண்டு வந்து இங்க முடிக்கிறார். சத்தியத்தின்படி அதான் இருக்கு. ஆனா நமக்கு தேவையானது என்னன்னா, அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? கவனன்ட் பண்ணாரு. அந்த கவனன்ட் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், உனக்கு எனக்கு கவனன்ட் கிடையாது, முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லல. உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. அக்செப்ட் as it is. எப்படி இருக்கோ என்ன செய்யுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. முழுமையா மன்னிச்சிருங்க பாரு. நம்மளால என்ன செய்ய முடியாது? சில நேரங்களில் முழுமையா மன்னிக்க முடியாது. மன்னிப்போம், சில காரியங்களை மன்னிச்சிருவோம். 100% மன்னிக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்ம ஓரத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். இது இருந்துச்சே, அது அப்படி பண்ணீங்களே, இது உங்ககிட்ட இருந்துச்சே அப்படின்னு. அது மனித இயல்பு. கன்ஃபார்மா மனித இயல்பு இருக்கும். அது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். பெண்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் நீங்க என்ன அப்படி பண்ணிட்டு போனீங்களே அப்படிம்பாங்க, அது இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்?
நீ வந்த புதுசுல எங்க அம்மாவை அப்படி பேசுனிய, இன்னும் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்பா. அது இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுபாவம் என்ன? 100% மன்னித்து. அந்த வசனம் சொல்லுது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது. You want to forget everything, forgive everything. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த மன்னிக்கிற சுபாவத்துல மன்னிக்கிற சுபாவம் இருக்கு. சிலர்லாம் மன்னிச்சிடுவாங்க, ஆனா முழுமையா மன்னிக்க மாட்டாங்க. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நியூ கவனன்ட், எல்லாம் புதுசாயிருச்சுப்பா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கா? நம்மளால பண்ண முடியுமா? ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுகிறீர்கள் அர்த்தம். என்ன மாறுறீங்க? கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் உள்ள அதுல டிஃபிகல்டிஸ் சொல்றேன், பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் சொல்லுவாங்க, அதை நான் சொல்றேன். நீங்க மன்னிச்சு சரி பரவாயில்ல விட்டுருவோம், ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஆனா இந்த மனவாட்டி இருக்குல்ல, திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருக்கணும்ல. திருப்பி தப்பு பண்ணாத மனவாட்டியா இருந்தாலும் அவர் திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணதுல அர்த்தம் இருக்கு. ஆனா பல நேரங்களில் திருப்பி தப்பு பண்ணும், திருப்பி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ வரைக்கும் பண்ணணும்? கிறிஸ்து வர வரைக்கும் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். முழுமையாக மன்னித்து இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட், அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களால முடியுமான்னு பாருங்க. முடியணும். முடியுமான்னு பாருங்க, முடியணும். அதுதான் புருஷர்கள் மனைவியை நேசித்ததுக்கு ஈக்குவல். கிறிஸ்து நேசிக்கிறது போல நாம் அந்த கிறிஸ்துவினுடைய சுபாவத்துக்குள்ள வராம நேசிக்கிறோம். புருஷர் மனைவியை நேசிக்கணும்னா நேசிக்கிறோம். ஆனா எந்த நேசம் வரல? கிறிஸ்துவின் சுபாவம் வரல. இது நான் வெறும் கணவர்களுக்கு மட்டும் சொல்ற அர்த்தம் இல்ல, மனைவிகளுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். ரெண்டு பேரும் கணவன் செய்த தப்பை மனைவி முழுமையாய் மன்னிக்கணும். 100% அவங்க மன்னிப்பு கேட்கும் போது முழுமையா மன்னிக்கணும். மன்னிச்சு அப்படி ஏத்துக்கணும் முடிவு பண்ணிட்டு 100% 100% ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி அவங்க வருவாங்க, திருப்பி விழுவாங்க, திருப்பி மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி மன்னிக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும். இது கிறிஸ்துவின் சுபாவங்களில் ஒன்று. இந்த 16ஆம் அதிகாரம் நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை என்ன செய்யுங்க, கிறிஸ்துவினுடையதான மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப்ல படிச்சு பாருங்க. அவர் அதில் தான் எழுதுவார். ஆனால் அவர் எழுதும் போது எப்படி எழுதுவார்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எருசலேமுக்கும் உள்ள மாதிரி எழுதுவார். நீங்கள் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள வச்சு படிச்சு பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு அதனுடையதான மிக முக்கியமான சத்தியம் தெரியும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறாரோ அப்படி கூறுங்கள். இந்த 4 பாயிண்ட் இதில் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நீங்க போய் தியானிங்க.